எனது இனிய யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் கூறி, இந்த கார்த்திகை தீபம் முடிந்த மறுநாளில் கார் மேகங்கள் சூழ்ந்த மழை பொழிவுமிக்க சூழ்நிலையில் குருவும் சீரனும் என்ற தலைப்பில் 9ஆம் பகுதியை தற்போது தங்களுடன் பகிரலாம் என்று வந்துள்ளேன். அதாவது, குரு என்றால் யார், சீடன் என்றால் யார் என்பதை பற்றி நாம் இந்த 8 பாகங்களிலும் விளக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தோம். பிறகு பிரம்மதீர்த்த மகிமை பற்றி போன பாகத்தில் சொன்னோம். இப்பொழுது நீ யார், நான் யார் என்பது பற்றி சொல்ல இருக்கிறோம். அதாவது, எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் நான் யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். அதாவது, தாங்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நம்மிடம் ஒரு நபர் நீங்கள் யார் என்று கேட்டால் உடனே நாம் என்ன செய்கின்றோம்? பெரும்பாலும் யார் என்று கேட்டவுடன் நானா, என் பெயர் ராமசுந்தரம் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். அதாவது, நம்மை அடையாளம் தெரியாத இடத்திற்கு அழைத்து சென்றால் அங்கே இப்போ என் பேர் ராமசுந்தரம் சொன்னால் அது யாருக்கும் தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. நான் ஒரு எழுத்தாளர், இல்லது நான் ஒரு டாக்டர், இல்லது நான் ஒரு பெரிய இருதய நிபுணர் டாக்டரில், இல்லை நான் ஒரு மனநோய் நிபுணர், மனோதத்துவ நிபுணர், இந்த மாதிரி சொன்னால் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. பேரை சொன்னால் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு அடையாளமானது அந்த நீ யார் என்பதில் தேவைப்படுகிறது. பெயர் மட்டும் அங்கு முக்கியம் அல்ல. அதே மாதிரி இப்போ நான் இந்த பதவி வகிக்கிறேன், இன்ஸ்பெக்டர் பதவி வகிக்கிறேன், பில் கலெக்டராக இருக்கேன், கலெக்டராக இருக்கேன் இப்படின்னு வச்சுக்குவோம். அந்த அந்நிய தேசத்திற்கு செல்லும்போது, இப்போ நான் இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு போகிறேன், அப்போ நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் இந்தியாவில் கலெக்டராக இருக்கேன்னா அது பிரயோஜனம் இல்லை. எப்படி? அப்போ அந்த இடத்துல பதவியும் அங்கே எடுபடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ யாருங்கிற கேட்குற கேள்விக்கு வெளி இடத்துக்கு செல்லும்போது, வெளிநாட்டுக்கு செல்லும்போது அந்த பதவியும் பேரும் எடுபடாமல் போயிடும். அதே மாதிரி பணம், அந்த அந்தஸ்து, புகழ் ஆகிய யாவுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணம், நம்மளுடைய பதவி, நம்மளுடைய புகழ், இது யாவுமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், வட்டத்திற்குள் முடிவடைந்து விடுகின்றன. அப்போ நான் யாருங்கிற கேள்விக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், நான் ஒரு நபர்னு வச்சுக்குங்க. இந்த நபர் ஒருத்தருடைய மகனாக இருக்க முடியும், ஒருத்தருக்கு தந்தையாக இருக்க முடியும், பேரனுக்கு தாத்தாவாக இருக்க முடியும், மனைவிக்கு கணவனாக இருக்க முடியும், ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலர்களுக்கு அதிகாரியாக இருக்க முடியும், நண்பனுக்கு நண்பனாக இருக்க முடியும். ஆக ஒரே ஒரு நபர் தான். அவர் பல உறவுகளோடு பொருந்த வருகின்ற சூழ்நிலை இங்கு ஏற்படுகின்றது. அப்போ இந்த பதவி, பணம், புகழ், பெயர், ஊர், சொத்து, உறவு, பெருமை, இது எல்லாம் தாண்டி நமக்குள்ள உள்ள உண்மையான ஒரு உணர்வு தான் நான் யார் அப்படிங்கிற உணர்வு. அது யார் என்பது நாம் நம்மை அறிந்து கொண்டால் மட்டுமே, அந்த ஆன்மீக பயிற்சியின் மூலம் மட்டுமே சித்திக்கிறது. நீ யார் என்று கேட்டால், எப்படி வள்ளலாரை அவரது பள்ளி பிராயத்திலே ஆசிரியர் உனக்கு வயது என்ன என்று கேட்டார். அதற்கு வள்ளலார் சொன்ன பதில் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தது அந்த ஆசிரியருக்கு. இந்த கட்டைக்கு வயது 8, ஆனால் ஆன்மாவிற்கு வயது தெரியவில்லை என்றார். ஆசிரியர் அவரிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலில் இருந்து அவர் அந்த திகைப்பில் ஆழ்ந்த நிகழ்வில் இருந்து அவர் மீள்வதற்கு நீண்ட நெடு நேரம் ஆனது. அந்த ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு வள்ளலார் சொன்ன பதிலில் இருந்து
அந்த பதிலிலிருந்து மீட்சி பெறுவதற்கு அந்த ஆசிரியருக்கு நீண்ட நெடுநேரம் ஆனது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார். அப்ப ஆன்மாவுக்கு வயசு என்னங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. இதை தான் யார் என்பதை வள்ளலார் உணர்ந்த காரணத்தால் அழகாக பதில் கூறினார். இந்த ஆன்மாவிற்கு வயசு தெரியல சார், இந்த கட்டைக்குன்னா உடம்புக்கு வயசு 8 அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வும் வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகமதியர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லீம்ஸ் இப்போ சொல்கிறோம். அதில் எப்படின்னா பல்வேறு முறை இந்தியாவின் மீது படையெடுத்தவர் அந்த இப்ராஹிம் லோடி. அந்த லோடி என்ன பண்ணுறாரு, அவர் நினைக்கிற நினைப்பு என்ன, நம்மிடம் அதிகப்படியான ஆளாள் படை வீரர்கள் இருக்கிறார்கள், குதிரைகள் யானைகள் இருக்கின்றது, சேனைகள் பெரிதாக இருக்கின்றது, வில்லம்பு போன்ற கருவிகளும் மிக பயங்கர ஆயுதங்களும் இருக்கின்றன. ஆதலால் தம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்ற மமதையில் தலைக்கணத்தில் இருந்தார். அதனால் அவர் தோல்வியுற்றும் அடைந்தார். அதே மாதிரி நெப்போலியன், அவர் வெல்லாத நாடுகளே கிடையாது. வெற்றிங்கிற போதை தலக்கேறி அந்த மமதையால் ரஷ்யாவினுடைய கால சூழ்நிலையை தெரிஞ்சிக்காம குளிர்கால பிரதேசமான ரஷ்யாவில் படையெடுத்து, குளிர்காலத்தில் படையெடுத்து அப்போ அந்த போரில் தோல்வியுற்று நெப்போலியன் மடிந்தான். உலகத்தையே தன் காலடியின் கீழ் கொண்டு வரலாம்னு ஹிட்லர் நினைச்சார். ஜெர்மானிய ஹிட்லர். ஆனால் அவரால் கொண்டு வர முடியலை. அதனால அவரும் சரிந்தார். அப்ப அவங்களுக்கெல்லாம் தன்னை பற்றிய, தான் யார் என்பதை பற்றிய உள்நோக்குதல் சரியாக இல்லாமல் போனதால் அவர்கள் வாழ்வியலில் தோல்வியுற்றவர்கள் ஆனார்கள். நமக்கு பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிற பட்டியலை ஒருத்தர் தயாரிச்சிருக்கணும். இதையெல்லாம் சாமி சொல்லிக்கிட்டே வர்றாருங்கிறத உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை வேற யாரு நம்மள்கிட்ட சொல்ல முடியும், எங்கள்கிட்ட சொல்ல முடியும்? அதாவது இது நடந்த வருஷத்தையும் எடுத்தோன்னு சொல்ல விட்டுட்டேன். ஒரு காரணத்தோடு தான். இது 1997 நாங்கள் சங்கரன் கோவிலிலிருந்து சுபேநாயக்கர் என்ற எனது இனிய நண்பரோடு இன்னும் 3-4 பேர், வைத்தியர் நாராயணன், இன்னும் சில வாத்தியார்கள் சாமியை பார்க்க இடும்பன் மலை அடிவாரத்துக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது சுவாமிகள் அவர்கள் எங்களிடம் பேசிய சம்பாசனைகளையே தற்பொழுது தங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இது நமது குருநாதர் மூட்டைசாமி அவர்கள் தான் சொல்லியிருப்பார் என்று தெரியும். அந்த அறிமுகத்திலேயே அதனை சொல்லிவிடுவேன். ஆனால் இப்போது அதனை சொல்லாமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்த காரணத்தால் என்ன சாமிகளை பற்றி இவர்கள் ஒன்றும் சொல்லவில்லையே என்று தாங்கள் நினைக்கும் நினைப்பு எனக்கு தெரிகின்ற காரணத்தால் இப்பொழுது நமது குருநாதரை பற்றி சொல்ல விளைகின்றேன். குருநாதரை பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை. இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் நமது குருநாதரை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும்? அப்ப ஒரு மனிதன் பலம் எது, பலவீனம் எது, நமக்கு வாய்ப்பு எது, ஆபத்து எது அப்படின்னு ஒரு பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்னு மூட்டசாமி சுப்பையா நாயக்கரை பார்த்து சொல்கிறார். ஏய் நாயக்கரை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன் பலம் எது, உன் பலவீனம் எதுன்னு உனக்கு தெரியுமா நாயக்கரை? அதான் நம்ம சொல்லணுமா இல்லையா? எனக்கு சாமியை தெரியும், சாமியை தெரியும்னு சொல்லிட்டு அது பலமா? இல்லை சாமியை தெரியாதுன்னு சொல்லிட்டு அது பலவீனமா? அப்படி கிடையாது சாமி. இப்போ எப்படி நீ இப்போ சங்கரன் கோயிலேருந்து வந்த சாமி, மதுரையில் வந்து சங்கரன் கோயிலுக்கு பஸ் ஏறினேன். சங்கரன் கோயிலேருந்து மதுரை வந்தேன், மதுரையிலேருந்து சங்கரன் கோயிலுக்கு பஸ் ஏறினேன். ஏறும்போது செருப்பு அந்த போச்சு, உன் செருப்பு, கால் செருப்பு. அப்போ நீ என்ன பண்ணிட்ட? அதுக்காண்டி இந்த செருப்பை தச்சு போடலை, ஏற்கனவே பல தடவை தச்சுட்டேன்.
அதனால் செருப்பை அத்து விட்டுட்டு இன்னொரு செருப்பு நல்லா இருந்த செருப்பையும் போட்டுவிட்டு வெறுங்காலில் தானே ஏறி இப்போ என்னை பார்க்க வந்திருக்கார். பார்க்க வரும்போது முள்ளு குத்துனுச்சு உனக்கு இடுவமலையில் என்னை பார்க்க வரும்போது. அப்போ நம்ம சங்கம் என்ன சொன்ன, என்ன நாயக்கரையா நீங்கள் இந்த செருப்பு அந்த தச்சு போட்டு வந்திருந்தா அந்த முள்ளு குத்திருக்காது, அதுக்கு நீ என்ன சொன்ன அவன்ட்ட அப்படின்னு சுப்பையா நாயக்கரை பற்றி கேட்க அவர், சாமி ஏப்பா சுந்தரம், இந்த செருப்பு இல்லாததுக்கு போய் முள்ளு குத்துனதுக்கு போய் இப்படி வருத்தப்படுறியே, காலே இல்லாதவனுக்கு முள்ளே குத்தாது, அப்போ கால் இல்லாமல் நான் வரலாமா, அப்போ நான் நொண்டி இல்லையா அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா? அந்த மாதிரி தான் சாமி, செருப்பு இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட கால் இல்லாதவனை பார்த்து நாம் திருப்தி அடைய வேண்டும். இதை சுப்பையா நாயக்கருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் சங்கத்தில் சொன்னேன். அப்போ அவயங்கள் நமக்கு நன்றாக இருக்கின்றன, காலையில் எழுந்தால் நம்மால் தானாகவே எழுந்து நடக்க முடிகின்றது, ஆதலால் இவற்றை பற்றித்தான் நாம் பெருமை கொள்ள வேண்டுமே என்றும், அது தவிர இந்த கால் சூடு தாங்கவில்லையே அதற்கு செருப்பு இல்லையே என்று செருப்பு போட்டவனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அதுதானே நாயக்கரை நீ சொல்ல வர்றது? ஆமாம் சாமி அப்படின்னு நாயக்கர் சொல்ல, சங்கம் இப்போ நீயே இருக்க, நீ நிறைய இதிகாசம் புராணம் எல்லாம் படித்த வச்சாமே, அதில் இந்த மகாபாரதம் ராமாயணம் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ மகாபாரதத்தை நம்ம எடுத்துக்கிடுவோமே, மகாபாரதத்தில் எண்ணற்ற கதாபாத்திரங்கள் உண்டு இல்லை சங்கம், உனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் எது அப்படின்னு கேட்டார் என்னைய சாமி. அப்போ நான் சொல்லுவேன், சாமி மகாபாரதத்தில் எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் துரியோதனன் சாமி. அப்படியா சாமி? ஏன் சாமி அவனை உங்களுக்கு பிடிக்கலை? ஏன் உங்கள் சொத்து பத்தை எடுத்துக்கிட்டானா, இல்லை உங்களோட சண்டை போட்டானா, இல்லை உங்களை கேவலப்படுத்தினானா, ஏன் சாமி பிடிக்கலை? இல்லை சாமி, அதாவது அந்த இதிகாசத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது துரியோதனுடைய குண இயல்புகள் எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப கெட்டவன், ரொம்ப பொறாமை பிடிச்சவன், தாயாதிகளை பழிவாங்கக்கூடிய எண்ணம் படைச்சவன், தாயாதிகளுடைய மனைவி சகோதரர்கள் அண்ணன் தம்பிகளுடைய மனைவியை தன் மனைவியாக ஆக்கிக்க நினச்சவன், பெண் பித்தன், சண்டாளன், ஆனாலும் நண்பனுக்காக உயிரை கூட கொடுப்பான் கர்ணனுக்காக. இந்த ஒன்று நல்லது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது, கர்ணனுக்காக ராஜ்யம் கொடுத்தவன், அப்படிலாம் படிச்சுக்கிட்டே வர்றேன். இதில் மிகவும் பலமான துரியோதனன்னு அவனுடைய உடல் பலத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. எப்படி அந்த அவனுடைய தந்தை திருதராஷ்டிரனுக்கு 100 யானை பலம் உள்ளதோ அதுபோல் இவனுக்கும் அந்த அளவு பலம் உள்ளதுன்னு குறிப்பிடுறாங்க. இது அவனுடைய பலம், அவனுடைய குணம், அவனுடைய நடத்தை. ஆனால் அவனுடைய பலவீனத்தை பற்றி கண்ண பரமாத்மா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? துரியோதனனுக்கு வீக்கான பகுதி தொடையில் தான் அவனுடைய பலவீனம் இருக்குங்கிறார். அதனால தான் அம்மா அந்த திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி தனது கணவனுக்கு கண் தெரியவில்லை என்பதற்காக தனக்கு தெரியக்கூடிய 2 கண்களையும் கட்டிக்கொண்டு பல்லாண்டு காலம் இருந்த காரணத்தால் கண்களின் வெளியே அவளது சக்தி சேமிக்கப்படுகிறது. அதனை தெரிந்து கொண்ட அந்த சகுனி என்ன சொல்கிறாரு? ஒட்டு துணி இல்லாமல் தன்னுடைய மருமகன்ட்ட துரியோதனன்ட்ட, உங்கள் அம்மாவை போய் அதிகாலையில் நீ சந்தி, அதையே தான் அக்காட்டையும் சொல்கிறாரு, உன் கண்ணில் உள்ள எல்லா சக்தியும் துரியோதனன் உடம்பு முழுக்க பிரயோகம் பண்ணு, துரியோதனனை வீழ்த்த யாராலையும் முடியாதுன்னு சகுனி யோசனை கொடுக்க, அது மாதிரி காந்தாரி அந்த போர்க்களத்தில் துரியோதனனை ஒட்டு துணி இல்லாமல் வர சொல்ல காத்துக்கிட்டு இருக்கா. இவளும் கண் கட்ட அவுக்க போகிறா. ஆனால் இதுக்கடையில் கண்ண பரமாத்மா புகுந்து ஒரு சித்து விளையாட்டு பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் உன் அம்மாவாக இருந்தாலும் அவளும் பொம்பளை தானே சாமி, நீ ஒட்டு துணி இல்லாமையா போவ, அதனால இடையில மட்டும் ஒரு சின்ன துணியை மட்டும் கட்டிக்கிட்டு போன்னு சொல்லி அந்த இடுப்பில் சிறு துணியை கட்டிக்கிட்டு போக சொல்லும்போது காந்தாரியுடைய பார்வை துரியோதனுடைய உடம்புல படும்போது துணி மறைக்கப்பட்ட பகுதியாக இருந்ததால் இடுப்பிலிருந்து அந்த தொடை வரை அந்த பார்வை படவில்லை. அப்பொழுது அவனுக்கு அந்த தொடை பலவீனம் அடைஞ்சது. இதான சாமி சரித்திரம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமாம் சாமி, கரெக்டாக சொன்னீங்க. அப்போ அந்த உடலில் பலவீனமான பகுதி எது என்பதை தெரிந்து கொண்ட கண்ண பரமாத்மா
இது ஏன் அந்த உடலில் அந்த பகுதி மட்டும் பலவீனமாக அமையுதுன்னா, துரியோதனன் ஏற்கனவே கெட்டவன் தான் இல்லைங்களா, ஏன் சாமி அமையுதுன்னு என்னைய கேட்டார். சாமி, அவன் ஐவருக்கும் பத்தினியான பாஞ்சாலியை நட்ட நடுச்சபையில் அவையோர் முன்னிலையில் என் தொடையில் வந்து அமர்ந்து கொள் என்று சொன்ன காரணத்தால் தொடையை பிளந்து நான் உன் உயிர் மாய்ப்பேன் என்று பீமன் செய்த சபதத்தால் அந்த பாஞ்சாலியினுடைய அந்த மிகப்பெரிய பத்தினித்தனத்தை சோதனை செய்ய தொடையை சுட்டி காட்டிய காரணத்தால் அந்த தொடை விதியின் வசத்தால் பலவீனமான பகுதியாக மாற்றப்பட்டு காந்தாரி பார்வைப்படாமல் தொடை பலவீனமான பகுதியாக இருக்க பீமன் கதை கொண்டு தொடையில் அடிக்க துரியோதனன் மரணம் நடக்கிறது. சரியா சொன்னீங்க சாமி. அப்போ இதனால சாம்ராஜ்யம் போனது யாருக்கு? துரியோதனனுக்கு. சாம்ராஜ்யத்தை பெற்றது யாரு? பாண்டவர். அப்போ துரியோதனுடைய பலம் துரியோதனுடைய தொடையில் அமர்ந்திருந்ததுக்கு காரணம் அவருடைய குணநலன். இப்படி தானே சாமி? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவருடைய பலம் எது, பலவீனம் எது, நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். பொதுவாகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த பலம் எது, பலவீனம் எது என்பதை நன்றாக புரிந்து கொண்டால், தன்னை யார் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து கொண்டால், அதாவது சுயம் என்பது என்ன அப்படிங்கிறத ஒரு குருகுலத்தில் சீரனுக்கு குரு கற்றுக் கொடுப்பார். தன்னுடைய சுயம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக ஆவார்கள். இப்போ நிறைய பேர் சாமி சுய முன்னேற்ற நூல்கள்லாம் எழுதுனாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஏழை பணக்காரனாவது எப்படி, ஒரு நொடியில் பணக்காரனாவது எப்படி, ஒரு நொடியில் புத்திசாலியாவது எப்படி, ஒரு நொடியில் ஆற்றலோடு இருப்பது எப்படி அப்படின்லாம் நிறைய நமக்கு புத்தகங்கள் எழுதி எடுத்துக்காட்டாலாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சுய முன்னேற்றத்தை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா அவங்களே பரிதாபமான நிலையில் தான் இருந்திருப்பாங்க. ஆக ஒருவர் முதலில் தன் சுயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால்தான், சுயத்தை உணர்ந்து கொண்டால்தான் அவர்கள் இந்த உலகத்தில் ஆற்றல் மிக்கவர்களாக உடலை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் அந்த அறிவை பற்றியும் உணர்ந்தவர்களாக உண்மையான சுயத்தின் தன்மையை அறிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களும் சிறந்த மனிதனாக, மனிதனாக விளங்க முடியும். எப்படி கண்ணாடியில் நமது பிம்பம் பிரதிபலிக்கிறதோ, கண்ணாடியில் நாம் பிம்பத்தை பார்த்தால் அந்த பிம்பம் நமது முகத்தின் உருவத்தின் பிரதிபலிப்பை தரும். அதேபோல் நம் கண்ணாடி என்பது அந்த நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் அகக்கண்ணாடியில் நம்மை அறிந்து கொண்டால் நமது சுயமானது தெளிவு பெற்றதாக இருந்து நாமும் நல்லதொரு சீடராக, பிறருக்கு நல்லதொரு குருவாக விளங்க முடியும் என்று கூறி மூட்டசாமி இந்த கருத்தை முன்வச்சு நான் யார், நீ யார், இதை முதல் உணர்ந்துகள் என்று சொல்லி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி இந்த 9வது பார்ட்டுக்குரிய முக்கியமான பகுதியின் உரையாடலை அவர் முடித்துக்கொள்ள நாங்களும் அவரிடமிருந்து விடைபெற்று சங்கரன் கோவில் வந்தடைந்தோம். நன்றி, வணக்கம்.